ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன். நம்ம சுந்தரி சேலோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங் முந்தானேத்து எடுத்து முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிட் நைட்டில் ஷூட்டிங் எல்லாமே எடுத்து முடிச்சிருக்காங்க நைட் டைமில். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த செட்டில் இருந்த மேக்ஸிமம் ஆஃப் த கோஆர்டிஸ்ட் எல்லாருமே கண் கலங்கி அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம சுந்தரியாக இருக்கட்டும், கார்த்திக்கோட மாமா, ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் அந்த குட்டி பாப்பாலேருந்து எல்லாருமே கண் கலங்கியிருக்காங்க. ஸோ அதாவது 3 வருஷம் ஜேர்னி, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 3 வருஷமாக அவங்க ஒரு ஃபேமிலியாக இருந்திருப்பாங்க. ஸோ நிறைய நம்ம சுந்தரி சேல ஆஃப் ஸ்க்ரீன் அப்டேட்ஸ் பார்த்துருவோம். ஏன்னா கார்த்தி ஆன் ஸ்க்ரீனில் ஒரு எதிரியாக ஒரு வில்லனாக இருந்தாலும் ஆஃப் ஸ்க்ரீனில் அவ்வளோ ஒரு க்ளோஸ் பாண்டிங்காக இருப்பாங்க. எல்லாருமே அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க. எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாருமே ரீல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க, ஃபேமிலியாக ரீல்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு க்ளோஸ் பாண்டிங்காக இருந்திருப்பாங்க. இது வரைக்கும் டெய்லி ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க. ஷூட்டிங்கில் இது வரைக்கும் டெய்லி போய் மீட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இது மாதிரி இருக்காது நினைக்கும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு வருத்தம் இருக்கும். ஸோ சுந்தரி நிறைய பேருக்கு நிறைய ரீச் கொடுத்துருக்கு தான் சொல்லுவேன். எஸ்பெஷலாக நம்ம சுந்தரிக்கு இந்த ஒரு சீரியல் மிகப்பெரிய ரீச் கொடுத்துருக்கு தான். ஸோ இப்படிப்பட்ட கதை இவ்வளோ தூரம் போகும். ஏன்னா ஒரு கருப்பான பெண்ணை வெள்ளையான ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தாலும் இதே தான். ஸோ இந்த கான்செப்ட் மேக்ஸிமம் இந்த பெண்கள் ரியல் லைஃப்லையுமே அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இன்னும். ஏன்னா அவங்க நிறைய பேர் மனசை பார்க்க மாட்டுறாங்க, அவங்களோட கலரு, அவங்களோட தோற்றத்தை தான் பார்க்குறாங்க. ஸோ நிறைய பேருக்கு புரிய மாட்டேது. அது கலரும் தோற்றமும் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வயசானதுக்கப்புறம் அது வேறு மாதிரி ஆகிடுவாங்க. அதெல்லாம் புரிய மாட்டாங்க. அவங்களோட கேரக்டர் தான் ரொம்ப முக்கியங்கிறது நிறைய பேர் நான் சொல்ல, அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ பாதிக்கு பாதி பேர் இப்படி தான் இருக்காங்க. பிகாஸ் கருப்பாக இருக்க நிறைய பெண்கள் இந்த லைஃப்பில் நம்ம அனுபவிச்சு தான் இருக்காங்க. எஸ்பெஷலி ஆக்சுவலாக நானும் கருப்பு தான். இந்த நான் சொல்கிறது நான் பெருமை தான் படுறேன். நானும் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த சொசைட்டியில் நான் கருப்பாக இருக்கிறதுனால. பட் அதனால எந்த இடத்துலையும் நான் உடஞ்சும் போகல, தளர்ந்தும் போகல. நான் கருப்பாகிறதுல நான் ஐயோ நான் கருப்பாக இருக்கேன் இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணதும் இல்லை. அது என்னோட கலர், அது என்னோட நேச்சர், அவ்வளோதான். அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக என்ன மாதிரி நிறைய பேர் இந்த சொசைட்டியில் ஃபேஸ் பண்ண நிறைய பேர் தைரியமாக இருந்திருப்பீங்க. ஸோ கொஞ்சம் வருத்தத்தில் இருப்பீங்க. ஸோ வருத்தப்படுறவங்க யாருமே ரொம்ப வருத்தலாம் படாதீங்க. அதெல்லாம் தாண்டி நீங்கள் எழுந்து வரணும். ஸோ உங்களோட கான்ஃபிடன்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியே அங்கே நான் சொல்ல சம்மந்தமே நான் சொல்ல நினைக்காதீங்க. இந்த சீரியலில் இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங் கான்செப்டே இதுதான் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதுதான் நான் மென்ஷன் பண்ண வந்தேன். ஸோ இன்னும் எல்லாருமே கரான பெண்கள் தான் எதிர்பார்க்குறாங்க. நான் சத்தியமாக சொல்லவே இல்லை. அப்படி இருக்கவங்கள மட்டும் தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். அதுவும் இந்த பொண்ணு பார்க்குறது, இந்த பையன் பார்க்குற சடங்குல தான் இருப்பாங்க. பையனே ஒத்துக்கிட்டாலும் அவங்க அம்மா கரா இருக்க பொண்ணு, அழகாக இருக்க பொண்ணு தான் வேணுங்கிற மாதிரி இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. இப்போ வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்கு. எல்லாரையும் சொல்ல திருப்பியும் சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணவங்க மட்டும் தான் நான் மென்ஷன் பண்ணுறதுல. ஸோ இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் இந்த சீரியல் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த கலரை வச்சு நிறைய இது அது ரியல் லைஃப்பில் கொஞ்சம் நிறைய பேருக்கு பாடம் புகுத்திருக்குன்னு நினைக்கிறேன். கலர் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சீரியல் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா. தங்கச்சி அம்மா ஃப்ரெண்ட்ஷிப் 2 பேருக்குமே ஈக்குவல் பாண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாருமே அவர் க்ளோஸாக பழகுவார். ஸோ எப்பயுமே தங்கச்சி அம்மா எனக்கு ஒரு நல்ல தங்கச்சி அம்மா தான் அப்படின்னு மட்டும் இருக்காரு. இந்த சுந்தரி சீரியலில் நான் முக்கியமாக ஆக்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் கார்த்திக் தான். அவரால் மட்டும் தான் இந்த சீரியல் நான் நடிக்க அக்செப்ட் பண்ணேன். அவர் எனக்கு ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் ரெண்டுலேயுமே ரொம்ப க்ளோஸான பாண்டிங் அப்படின்ற மாதிரி அவருமே அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த தங்கச்சி அம்மா, கார்த்திக் அண்ட் சுந்தரி இவங்க 3 பேருமே ஸ்டார்டிங் இப்போ வரைக்கும் ஒரு நல்ல பாண்டிங் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் தான், அவங்க 3 பேர் நல்ல பாண்டிங் தான் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. பார்ட் 2 தான் கிருஷ்ணோட என்ட்ரியுமே வந்துச்சு. ஸோ கிருஷ்ணா அண்ட் சுந்தரியுமே மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் பார்க்கும்போது இப்படி தான் தெரியுது. எபிசோட் எண்டாக இருக்கிறது ஒரு ஹாப்பி எண்டிங்கில் தான் முடிச்சிருக்காங்க. அது மாதிரி அனுவும் கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா சேர்ந்துட்டாங்க. இந்த இதில் கிருஷ்ணாவும் நம்ம சுந்தரியும் சேர்ந்துருக்காங்க. இதான் இப்படிதான் எண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியான எண்டிங். ஒரு 3 வருஷ போராட்ட கதை ஒரு நல்ல எண்டிங் தான் கொடுத்துருக்கு. ஸோ ஆரம்பம் தான் கண்டிப்பாக எண்டு ஒன்று இருக்கும். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ யாரும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக எங்களும் வேற ஒரு சீரியலில் கம்பேக் கொடுப்பாங்க. அதை பற்றி அப்டேட் நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாம் இந்த சிலபஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பை பாய்.